வெல்கம் டு மனி டாக்கீஸ். தி லாஸ்ட் கியூன் ஆஃப் தி எர்த். இது வந்து ஈரான் நாட்டு திரைப்படம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, படம் நெடுக வர்றது வந்து ஒரே கேரக்டர் தான் உங்களுக்கு. மற்ற வந்து துணை கதாபாத்திரங்களாக இருக்குது. ஆனால் படம் நெடுக வந்து ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் வர்றது ஒரே கேரக்டர் தான். அதை சுற்றி தான் வந்து கதை உங்களுக்கு. இது வந்து போர்னால் வந்துட்டு ஒரு மக்கள் வந்து எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிறது வந்து அருமையாக வந்து இந்த ஒரு குடும்பம் எந்தளவுக்கு பாதிக்குது உதாரணமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2001 வந்து ஒசாமா பின் வந்துட்டு அமெரிக்க கோபுரத்தை வந்துட்டு அமெரிக்க நகரத்தில் அந்த இரட்டை கோபுரத்தை வெடிவச்சு தகர்த்து வந்து அந்த ஃப்ளைட்டை விட்டு தகர்த்து நம்ம பார்த்தோம். அது வந்து சினிமாவில் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம கற்பனை கூட செஞ்சுருக்க முடியாது. அதை வந்து நிஜத்தில் பண்ண ஒரு விஷயம் வந்து உலகம் பூராமே வந்துட்டு ஒரு பதட்டமுடைய செய்த ஒரு விஷயம் உங்களுக்கு. அப்படி வந்து செஞ்ச ஒரு காரியத்தினால வந்துட்டு பழிவாங்க விதமாக வந்துட்டு ஜார்ஜ் புஷ் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆப்கானிஸ்தானில் வந்துட்டு ஒரு அட்டாக் ஆரம்பிக்கிறாரு. அந்த டயத்தில் வந்துட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை வந்துட்டு அலிபக்ங்கிற ஒரு குடும்பமும் ஒன்று. இவர் வந்து ஆப்கானிஸ்தானும் சொந்த ஊர். இவர் வந்து இப்போ கல்யாணம் முடித்தவர், புதுசாக கல்யாணமானவர். தன் குடும்பத்தை காப்பாற்றினவருக்கான ஈரான் நாட்டில் போய் வந்துட்டு ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் வந்து வேலை பார்க்குறாரு உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நியூஸில் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்துட்டு ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஜார்ஜ் புஷ் வந்துட்டு அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்துட்டு அங்கேருந்து வந்து மொத்தமாக பணத்தை வாங்கிட்டு வந்துட்டு தன் குடும்பத்தையும் தன் காதல் மனைவியை வந்து பார்க்குறக்காண்டி வராரு உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தா ஆப்கானிஸ்தான் வந்துட்டு வீடே வந்து உருக்கலைஞ்சு போய் கிடக்கிறது. அம்மா இறந்து போயிட்டாங்க. அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு கால் போயிடுச்சு. அண்ணன்கிட்ட விசாரிச்சா வந்து அவள் வந்து அவங்க கொண்டாட்டி வந்துட்டு சொந்த ஊருக்கு போயிட்டா அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இப்போ வந்து பக்கத்து கிராமத்தில் தான் ஒய்ஃப் இருப்பாங்க. அதனால் வந்து இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு சைக்கிள்லேயே வந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்து போகிறாரு. அப்போ அந்த சீன்லாம் பார்க்கும்போது அந்த டயர் வந்து பஞ்சர் ஆகக்கூடாது, அவர் வந்து எப்படியும் வந்து மனைவியை பார்த்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு உந்துதலை கொடுக்கவங்களுக்கு போகிறாரு. அங்கே இந்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு இடையில இருக்கிற ஒரு மசூதியில் போய் வந்துட்டு தொழுகை நடத்துகிறாரு. தன் மனைவிக்காக வந்து ப்ரே பண்ணுறாரு. அங்கே இருக்கிற இவருடைய ரிலேஷன் வந்து மனைவியோடைய ரிலேஷனை பார்த்துட்டு தன் மனைவியை பற்றி கேட்கும்போது அவள் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. தன் மனைவியை பார்த்தாரா இல்லையாங்கிறது அந்த படம் உங்களுக்கு மிகச்சிறந்த படம். ஓப்பனிங் வந்து எண்டு வரைக்குமே வந்துட்டு நம்ம வந்து கண்ணை அங்கிட்டு அகல விடாமல் வந்து அருமையாக படம் பண்ணியிருக்காரு டைரக்டர். வந்து மனைவியை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு ஒரு மியூசிக் ஒன்று, ஒரு சாங் ஒன்று இருக்குது, மிக பிரமாதமாக இருக்குது. அது வந்துட்டு இந்த படம் வந்து யூடியூப்லேயே இருக்குது, அவசியம் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Fearless.